ஹாய், வெல்கம் டு சுச்சிமிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ கிளாஸ் 12ஓட ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் லெசன், த லாஸ்ட் லெசன். என்ன ஒரு பியூட்டி இல்லை, உங்க ஃபர்ஸ்ட் லெசனோட பேரே த லாஸ்ட் லெசன். ஓகே, இந்த லெசனோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்ஸ் தௌசண்ட். நம்ம இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதோட ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்ட் மட்டும் பார்த்துடலாம். இது பேஜ் வந்து உங்க பாடத்துல இருக்கிற ஒரு பேஜ் தான். நம்ம பார்க்க போறது பிரான்ஸ் அண்ட் அது சஃபர் பண்ற ஒரு எமோஷனல் அட்டாக், அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கதையே வந்து பிரான்ஸோட பார்டர்ல இருக்கிற ஆல்சேக் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிறது தான். அப்போ அங்க வாழற மக்களோட ஒரு சராசரியான தாட் என்னவா இருக்கும், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பிரான்ஸ் இந்த கதையை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்ட் இருக்கு, as I said earlier. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். The Franco-Prussian War, also known as the Franco-German War, is often called the War of 1870. நம்ம ஊர்ல 1947 இண்டிபெண்டன்ஸ் டே யாரை கேட்டாலும் எப்படி அது ஞாபகமா சொல்லுவாங்களோ, அதே மாதிரி தான் பிரான்ஸ்ல போய் 1870 ஒரு வார் நடந்தது அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு இமோஷன் ஆயிடுவாங்க. ஸோ இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த வாருக்கு அப்புறம் பிரான்ஸ் தோத்ததுமே அந்த ஊர்ல யூ ஆல் நோ பிரான்ஸ்னா பிரெஞ்சு தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு. இனிமே பிரெஞ்சு யாரும் பேசக்கூடாது, படிக்கக்கூடாது, இட் வில் பி ஓன்லி ஜெர்மன் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அதுல அட்டாக் ஆன சாமானிய மக்கள், அவங்களோட இமோஷன்ஸ், அதை பத்தின கதை தான் இது. ஸோ தட்ஸ் ஹிஸ்டரி அபவுட் திஸ் லெசன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இட் வாஸ் அ மேஜர் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த செகண்ட் பிரெஞ்ச் எம்பையர் அண்ட் த நார்தர்ன் ஜெர்மன் Confederation. So Northern German almost in the item, which was led by the Kingdom of Russia. The war began on 19 July 1870 and ended 28 January 1871. So அந்த war நடக்கும்போது only 6 months, நான் வந்து only 6 months சொல்றேன், பட் ஒரு காமனருக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்திருக்கும், lasting for over 6 months. The main cause of the war was France's fear of losing its power and importance in Europe. இந்த வார் ஏன் நடந்தது அப்படின்னாக்கா, ஆக்சுவலா இந்த வார் வந்து பிரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்குது. ஆனா இந்த வார் ஏன் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா, எவ்ரி கண்ட்ரி இன் யூரோப் வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட் அண்ட் பவர்ஃபுல். ஸோ இப்போ ரஷ்யா பாத்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலா அது ஒரு நாடுன்னு இப்ப கிடையாது. 1870 காலகட்டத்துல எல்லா நாட்டுல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் லேண்ட் அபகரிச்சு அவங்களுக்குன்னு ஒரு டெரிட்டரி ஒண்ணு பில்ட் பண்ணிட்டு அந்த டெரிட்டரி பேரு ரஷ்யா அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்போ இந்த ஊர்லயே வாழற நாங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே பிரான்ஸ் என்ன பண்ணுது, உன்னை தோக்கடிச்சு நான் பெரிய ஆளுன்னு காட்டுறேன் அப்படின்னு அந்த ஒரு ஈகோ ப்ராப்ளம்ல இந்த வார் நடக்குது. So the main cause of the war was France's fear of losing its power and importance in Europe. This fear grew stronger after Prussia had defeated Austria in 1866. So Austria வந்து ஆல்மோஸ்ட் இங்க வரும், அடுத்து வர போற ஸ்லைட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு அது தெரியும். 1866ல ஆஸ்திரியாவை கைப்பற்றுது ரஷ்யா. அதுக்கப்புறம் யார் பக்கத்துலன்னு பார்த்தா ஆப்வியஸ்லி பிரான்ஸ் தான். ஸோ இப்போ அந்த பிரான்ஸ்க்கு அந்த பயம் வந்துருச்சு, ஐயோ அடுத்து நாம தான் அப்படின்னு அந்த பயம் வந்துருச்சு. ஸோ விடக்கூடாது, நாம தான் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அவங்க போர் தொட்டாங்க. So France wanted to prove that it was still the most powerful country in Europe and believed that going to war with Prussia would help it regain its dominant position. There are different opinions among historians about how the war actually started. Otto von Bismarck, the clever and strategic Russian chancellor, purposely made France angry so that it would declare war. So இந்த ரஷ்யால ரொம்ப வைஸான ஒரு சான்சலர் இருந்தார், அதான் வந்து ஆட்டோ வோன் பிஸ்மார்க். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, நானா போர் கொடுக்க மாட்டேன், அவங்களா வரட்டும் போருன்னு சொல்லிட்டு, பட் அதுக்கான வேலைகள்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஸ்கெட்ச் பண்ணி பிரான்ஸை போர் தொடுக்க வச்சுட்டார். ஸோ who initiates the war is more important than who was defeated in the war அப்படின்றது. ஸோ இந்த மேப்பே பார்த்தீங்கன்னாக்கா 1870 காலகட்டத்தில் மேப் இப்படிதான் இருந்தது. ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆக்சுவலி த கான்ஃபெடரேஷன். கான்ஃபெடரேஷனோட மீனிங் பார்த்தீங்கன்னா a group of states or regions that join together for a common purpose.
ஸோ ரஷ்யா என்ன பண்ணிடுச்சு, அந்தந்த நாட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் லேண்ட் அபகரிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே காஸ்ட்காக வேலை செய்யலாம். பட் யூ கேன் பி யோர் ஓன் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி மற்ற விஷயத்துல எல்லாம். ஸோ இந்த ரஷ்யன்ஸ்லாம் யாருன்னே தெரியாது. ஆல்ரெடி இங்கேயே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களை அடிமைப்படுத்துறது, நீ வேணா இண்டிபெண்டா இருந்துக்கோம், பட் சில விஷயத்துல எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி nobody can accept இல்லையா? அதுவே வந்து பிரான்ஸுக்கும் வந்து நீ என் நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு போர் தொடுப்பாங்க. ஸோ ஒரு வார் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம், நேஷனல் லெவல், குளோபல் லெவல் அப்படின்னா. அப்போ ஒரு ஆர்டினரி சிட்டிசன், ஒரு சாமானிய மக்கள், ஒரு காமனர் எவ்வளவு ப்ராப்ளம் அதனால எதிர்கொள்றாரு. அது ரொம்ப இமோஷனல், ரொம்ப அழகா இந்த பாடத்துல சொல்லியிருக்காங்க. இவருதான் அல்போன்ஸ் தௌதத், இந்த கதையை எழுதினவர். இவரை பத்தி ஒரு சின்ன பேக்ரவுண்ட். Daudet was born in Nimes, France. Nimes is a beautiful city in France. His father, Vincent Daudet, was a silk manufacturer, and Alphonse, amid much truancy, had a depressing boyhood. Avanga appa vandu silk manufacturer. So why I want to purposely include this அப்படின்னாக்கா, children, everybody must write. Everybody must write something, though you are not a professional author in future, but write something. ஏன்னா இப்போ நம்மளோட ஹிஸ்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி அந்த கால மனுஷங்க வாழ்ந்தாங்க நமக்கு எப்படி தெரியும்? There were books, encrypts written. கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லாம். அதெல்லாம் எழுதி வைக்கலன்னா நம்ம யாரு, நம்ம எப்படி, எந்த மாதிரி ஒரிஜின், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்தந்த காலகட்டத்துல there should be lot of writers so that வரப்போற ஜெனரேஷனுக்கு நம்ம வாழ்ந்த காலத்தை பத்தியும் நம்ம வாழ்ந்த லைஃப் ஸ்டைலை பத்தியும் டெஃபினட்டா தெரிஞ்சாகணும். ஸோ லிட்ரேச்சர் இன்வைட்டிங் ரைட்டர்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஸோ உங்க அப்பா வந்து ஒரு ரைட்டரா இருந்தாதான் நான் ஆத்தர் ஆக முடியும்ன்றதெல்லாம் கிடையாது. சி, தௌதத்தோட அப்பா no way into writing. பட் அவர் பாருங்க எத்தனை புக்ஸ் எழுதியிருக்காரு தெரியுமா? அது பார்க்கலாம் நம்ம ஆஃப் லேட். My humble request, children start writing, publish flawless literature work. Okay, so in 1856 he left Lyon, where his school days had been mainly spent, and began his career as a school teacher. So லியோன்லயே அவர் படிச்சுட்டு அங்கேயே ஸ்கூல் டீச்சராகவும் வேலை பார்த்துருக்கிறார். இப்போ கதைக்குள்ள வரலாம். கதையில இருக்கிற ஆத்தரோட இன்ட்ரோடக்ஷன். Alphonse Daudet was a French novelist and short story writer. The last lesson is set in the days of Franco-Prussian War, 1870-71. Is set in அப்படின்னாக்கா கதை காலம். இந்த கதை ஆக்சுவலா எங்க உருவாச்சு, எங்க நடக்குது அப்படின்றதுதான் டு செட் இன். ஸோ அந்த பிரஷியன் வார் டைம்ல இது நடந்திருக்கு, in which France was defeated by Prussia, led by Bismarck. ஸோ இவரு தான் அந்த பாக்குறதுக்கு எவ்வளவு ஸ்டர்னா, எவ்வளவு பயமுறுத்துற மாதிரி இருக்கிறார் பாருங்க. இவர் தான் வந்து ஆட்டோ வோன் பிஸ்மார்க். இவர் வந்து பயங்கர பிரில்லியண்டான ஒரு ஜெனரல். இவரை பார்த்தா வந்து படையே நடுங்குன்ற அளவுக்கு அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக், ஒரு எஃபிஷியன்ட் ரூலர். இவரு பிரில்லியண்டான ஒரு ரூலரா இருப்பார். ஸோ இவரை பார்த்து தான் பிரான்ஸே நடுங்குச்சு. Prussia was then consisted of what now the nations of Germany, Poland and parts of Austria. So பாருங்க, அவரு ஆல்ரெடி இருந்த நாட்டுல அவரு ரூல் பண்ணல, நான் புதுசா ஒரு ஜோனு கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் லேண்ட எடுத்துக்கிட்டு தாண்டா பிரஷ்யா அப்படின்னு இருக்காரு. இதுதான் அந்த மேப். as I said, பிரான்ஸ், ஜெர்மனி, போலண்ட், ஆஸ்திரியா. தெரியுதுங்களா? இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் லேண்ட எடுத்து இதுதான் பிரஷ்யான்னு 1870 ஒரு மேப் போட்டிருக்காரு. அப்போ என்ன பண்றாரு, பிரான்ஸுக்குள்ள நுழையிறாரு. இந்த கார்னர்ல தான் ஆல்செக் அண்ட் லாரென் இருக்கு. ஸோ இங்கதான் அவர் வந்திருக்கிறாரு கதைப்படி. In this story, the French districts of Alsace and Lorraine have passed into Prussian hands. See how beautifully it is written, children. Have passed into Prussian hands. இது ஆக்சுவலா இதோட மீனிங் என்னன்னா, France was defeated by Prussia. அப்படி சொல்லாம ரொம்ப அழகா அதர் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காங்க. இதுதான் அந்த ரெட் ரீஜன், தெரியுதுங்களா? திஸ் இஸ் ஆல்செக் அண்ட் லாரென். ஆக்சுவலா பார்டர்ல இருக்கு. ஜெர்மனியை கைப்பற்றிட்டு அப்படியே சக்சஸ்ஃபுல்லா தலைவர் வர்றாரு இந்த ஜோனுக்கு.
இங்க வந்து இதையும் கைப்பற்றி விட்டார். Read the story to find out what effect this had on life at school. So as I said earlier, war அப்படின்றது நேஷன் வைட் ரொம்ப பெரிய விஷயம். பட் ஸ்கூல் லைஃப்ல ஒரு குழந்தை, ஒரு ஸ்கூல் படிக்கிற பாய் வந்து எவ்வளவு சஃபர் ஆகுறான் அப்படின்றது தான் கதை. Right, before we get into the story, actually we have to look into the important expressions in the story. First one பாத்தீங்கன்னா in great dread of அப்படின்னா extremely fearful, பயங்கர பயமா இருக்கிறது. counted on அப்படின்னா to rely or depend on, ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது, ஒருத்தரை நம்பி இருக்கிறது. thumbed at the edges அப்படின்னா இந்த புக்கை பாருங்க, எவ்வளவு பழைய புக்கு, இந்த கார்னர் எல்லாம் பாருங்க எப்படி மடங்கி மடங்கி இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலா எங்க மிஸ் வந்து டாக் இயர்ஸ் அப்படின்னு, அது வந்து colloquial language. ஸோ இன்னும் ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா thumbed at the edges. in unison அப்படின்னா together, all together. in great bustle அப்படின்னாக்கா a state of energetic and often noisy activity. நம்ம ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா பசங்க இந்த பக்கம் இருந்து அங்க போறது, டீச்சர்ஸ் வந்து அவன் எங்க இவன் எங்க இந்நேரம் பார்த்து எங்க போயிட்டான், ஒரு மாதிரி பிஸியா இருப்பாங்க இல்லையா. that state is called as a great bustle. reproach ourselves with அப்படின்னாக்கா to feel ashamed or to regret for what we have done. அதான். So now getting into the lesson. I started for school very late that morning. இந்த இடத்துல ஐ அப்படின்றது பிரான்ஸ், இவன் தான் வந்து ப்ரோட்டோகானிஸ்ட், இந்த கதையோட நாயகன். இது ஒரு ஸ்கூல் பாய். ஸோ கதை வந்து இந்த பிரான்ஸ் நரேட் பண்ற மாதிரி. ஸோ இட் இஸ் இன் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ. I started school very late that morning and was in great dread of scolding. ஸோ இப்போ தெரியுதுங்களா, கிரேட் ட்ரெட்னா பயங்கர பயமா இருக்கிறது. எதனால பயம்னா திட்ட போறாங்களோ அப்படின்ற ஒரு பயங்கர பீதியிலேயே பிரான்ஸ் வந்து லேட்டா வேற கிளம்பிட்டாங்க மார்னிங். எஸ்பெஷலி பிகாஸ் M. Hamel had said that he would question on participles. ஸோ எதனால பயம் அப்படின்னாக்கா M. Hamel அவரோட வாத்தியார் வந்து பார்ட்டிசிபிள்ஸ் பத்தி இன்னைக்கு நான் டெஸ்ட் வைக்க போறேன் அப்படின்னுட்டார். பிரான்ஸ் பாருங்க, I did not know the word about them. For a moment I thought of running away and spending out of doors. So இவர் பாருங்க, இந்த பையன் அதை பத்தி ஒரு ஆனா அவன் ஒரு ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு அதுல டெஸ்ட், நான் வேற இன்னைக்கு லேட்டா கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயத்தோடய பிரான்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான். பேசாத இன்னைக்கு கட் அடிச்சுட்டு அப்படியே அவுட் ஆஃப் டோர்ஸ், அப்படியே வெளியவே சுத்தலாமா. ஏன் அந்த நினைப்பு வருதுன்னா இட் வாஸ் சோ பிரைட் அண்ட் வார்ம். இந்த இடம் ரொம்ப வார்மா பிரைட்டா இருக்குது, அப்படியே வெளியே கட்டடிச்சு சுத்திட்டு வீட்டுக்கு போயிடலாமா, அந்த நினைப்பெல்லாம் வேற வருது. அது மட்டும் இல்லாத the birds were chirping at the edge of the woods. இந்த இடத்துல woods அப்படின்னாக்கா மரம் கிடையாது, forest. It means forest. And in the open field back of the sawmill, the Prussian soldiers were drilling. ஸோ இந்த வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போற வழியில இதெல்லாம் அவன் பாக்குறான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, பெரிய நேச்சர் வாக் பண்ற மாதிரி. அது இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிட்டே பிரான்ஸ் போறான். பெசாத கட்டடிச்சுட்டு இந்த அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இங்கே இருந்துக்கலாமா அப்படின்னு. அந்த ஓப்பன் ஃபீல்டுல சாமில் ஒண்ணு இருக்குது. அந்த சாமில் வந்து மரம் அறுக்கிற தொழிற்சாலை. அது பெசாத அங்க போயிடலாமா, அது பின்னாடி வேற பிரஷியன்ஸ் வந்து ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரில்லிங் அப்படின்னா இங்க ப்ராப்பரா சொல்லல. வாட் ஐ அசியூம்டு வாஸ் ஒரு மரம் வெட்டுற ஃபேக்டரி இருந்ததுன்னா ஸோ இந்த ட்ரில்லிங் சவுண்ட் எல்லாம் கூட டெஃபினட்டா கேட்கும். wood drilling தான் இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டேன். So it was all much more tempting than the rule of participle. So participle ஓட ரூல்ஸ் மனப்பாடம் பண்ணி சொல்றதை விட இதெல்லாம் எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. பெசாத இப்படியே வெளியே சுத்திட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா I had the strength to resist and hurried off to school. Resist அப்படின்னா to stop yourself from doing something bad or ugly அந்த மாதிரி. ஓகே நம்ம ஸ்கூலுக்கே போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு hurried to school. When I passed the town hall, there was a crowd in front of the bulletin board. So town hall அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பில்டிங் அந்த ஊர்ல. அங்கதான் வந்து முக்கால்வாசி நோட்டீசஸும் அங்கதான் பின் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து போர்டு பில்டிங் அந்த மாதிரி டவுன் ஹால் அப்படின்றது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரௌடு புல்லட்டின் போர்டை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து இவன் ஸ்கூல் போற வழியில பாக்குறான். பார்த்தாக்கா
For the last 2 years, all our bad news had come from there. இந்த மாதிரியான நோட்டீஸ் போர்டுன்னா முக்கால்வாசி பேட் நியூஸ் இந்த நோட்டீஸ் போர்ட்ல தான் வந்து. இப்போ இந்த ஜனங்கள்லாம் அதை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. என்னெல்லாம் வந்திருக்கு லிஸ்ட் போடுறோம் பிரான்ஸ் பாருங்க. The lost battles, நாங்க என்னென்ன பேட்டில்ஸ் எல்லாம் தோத்து போனோம் அதுவும் அதுல வந்திருக்கு. டிராஃப்ட், கவர்மெண்ட்ல இருந்து அனுப்புற அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ், தி ஆர்டர்ஸ் ஃப்ரம் த கமாண்டிங் ஆஃபீஸர். இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருந்துதான் என்ன என்ன பண்ணணும், ஒரு காமனர் என்ன பண்ணணும் முதல் கொண்டு அங்க இருந்துதான் எங்களுக்கு வருது. And I thought to myself without stopping. அவன் பாட்டுல ஓடிட்டே தான் இருக்கிறான், ஸ்கூலுக்கு ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த நிலைமையில அவன் வந்து யோசிக்கிறான், வாட் கேன் பி த மேட்டர் நவ்? இப்ப என்ன நோட்டீஸ் வந்திருக்கும், எல்லாரும் இப்படி பாத்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். Then as I hurried by as fast as I could, the blacksmith அப்படின்னா a person who makes and repairs things made of iron. அப்புறம் watcher is a person who observes something all attentively or regularly, so almost like a security, who was there with his apprentice. So apprentice ஓட செக்யூரிட்டி கார்டு நின்னு அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு இருக்கிறாரு. apprentice-னா தெரியும் இல்லையா, அந்த ட்ரெயினிஸ் தான், leading to the bulletin. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்க போய் அதை நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க நான் ஓடுறதையும் பாக்குறாங்க, அந்த நோட்டீஸ் போர்ட்ல என்ன இருக்குதும் பாக்குறாங்க. அப்படி நான் ஓடுறத பார்த்த உடனே கால்ட் ஆஃப்டர் மீனா என் பேரை சத்தமா கூப்பிடுறேன். ஸோ நானும் ஓடிட்டு இருக்கேன், அவங்களும் நோட்டீஸ் போர்டு பார்க்க போயிட்டு இருக்கிறாங்க. இதுல நான் போறத பார்த்துட்டு என் பேரை சொல்லி கூப்பிட்டு டோன்ட் கோ சோ ஃபாஸ்ட் பப் அப்படின்னாக்கா ஒரு கொலோக்கியல் டேர்ம். இப்பெல்லாம் நம்ம ப்ரோ யூஸ் பண்றோம், சிசி யூஸ் பண்றோம். அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல குழந்தை அவ்வளவு வேகமா போகாத அப்படின்றாங்க. யூ கெட் யுவர் ஸ்கூல் இன் plenty of time, நிறைய டைம் இருக்கு, ரொம்ப ஓடாத அப்படின்றாங்க. I thought he was making fun of me and reached M. Hammer's little garden all out of breath. நானும் லேட் ஆயிடுச்சு, பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கேன். இவர் என்னடா என்னை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட கண்டுக்காம வேகமா போய் எம் ஹேமர்ஸ் லிட்டில் கார்டன் ஏன் சொல்றாங்கன்னா கார்டனுக்குள்ளதான் ஸ்கூலே இருந்தது, அதனாலதான் வந்து கார்டன் அப்படின்றாங்க. எப்படி ஓடி இருக்கா, ஆல் அவுட் ஆஃப் பிரெத் அப்படின்னா unable to breathe comfortably because எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம், டயர்டா இருப்போம், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். இந்த இடத்துல பிரான்ஸ் வந்து வேகமா ஓடி வந்ததுனால மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. அவனால வந்து ஃபர்ஸ்ட் மூச்சு வாங்கிட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா usually when school began there was a great bustle which could be heard out in the street. So great bustle நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, ஒரு பிஸியா இருக்கிறது, ஒரு நாய்ஸியா இருக்கிறது, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ரோடு வரைக்கும் கேக்குமா. which could be heard out in the street. என்னென்ன சவுண்ட் கேட்கும்னு சொல்றாங்க பாருங்க. the opening and closing of desks, lessons repeated in unison, very loud. so டெஸ்க் ஓபன் பண்றது மூடுறதுன்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்கும், பசங்க சத்தமா பாடத்தை வந்து சொல்றது கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மேக்ஸ் டீச்சர் வந்து வரதுக்கு லேட் ஆச்சுன்னா உங்களை வந்து டேபிள்ஸ் படிக்க சொல்லியிருப்பாங்க. நான் வர வரைக்கும் மேக்ஸ் பீரியட்னா எந்திரிச்சுன்னு டேபிள்ஸை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டேபிள்ஸை வாசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, தட்ஸ் கால்ட் அஸ் லெசன்ஸ் ரிப்பீட்டட் இன் யூனிசன். அதுவும் எப்படி வெரி லவுட். ஸோ இவங்க சத்தமா படிக்கிறது இவங்களுக்கே டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்றாங்க, ஹேண்ட்ஸ் ஓவர் இயர்ஸ். எதுக்குன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஆமா. அண்ட் த டீச்சர்ஸ் கிரேட் ரூலர் rapping on the table. டீச்சர்ஸ் கிரேட் ரூலர் அப்படின்னா எம் ஹேமல் எப்பவுமே ஒரு ரூலரோட தான் இருப்பாரு. அவர் அந்த டேபிள் மேல தட்டிக்கிட்டு இருப்பார். யூஸ்வலா டீச்சர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, குவாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுவாங்க. ரொம்ப சத்தமா பண்ணும்போது அவங்க சவுண்ட் கீப் குவாய்ட் அப்படின்றது கேட்காது, அதனால டேபிள் மேல தட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த சவுண்ட் எல்லாம் இருந்தாக்கா அது ஒரு கிரேட் பஸ்ஸில் மாதிரி இருக்குமா. அப்போ அந்த டீச்சர்ஸ் கிரேட் ரூலர் rapping, அவர் வந்து தட்டுறது வந்து ரேப் பாடுற மாதிரி இருக்கான், ஒரு மியூசிக் மாதிரி இருக்கான், டக் 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 அந்த மாதிரி. எவ்வளவு கொழுப்பு பாருங்க இந்த பையனுக்கு. பட் நவ் இட் வாஸ் ஆல் so still. ஆனா இப்ப பார்த்தா ஏன் எல்லாம்
எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப அமைதியா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறேன். I had counted on அப்படின்னாக்கா to rely or depend on. எதை நம்பிட்டு பிரான்ஸ் இப்படி ஓடி வந்திருக்கிறான் அப்படின்னா, a commotion to get to my desk without being seen. ஐயோ, எல்லாரும் கத்திக்கிட்டு பாடத்தை உறக்க சொல்லிக்கிட்டு டீச்சர் ஒரு பக்கம் டேபிள தட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே நான் சைலண்டா கிளாஸ் ரூம் உள்ள நுழைஞ்சு போய் என் சீட்ல உட்காந்துக்கலான்னு பார்த்தேன். அதை நம்பி தானே நான் லேட்டா வந்தேன். ஸோ அந்த கவுண்டர் ஆன்னா அது நம்புறது. கடைசியில பார்த்தா இங்க எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். But of course that day everything had to be as quiet as Sunday morning. So அந்த அமைதியான ஒரு சூழலை பார்த்தா சண்டே மார்னிங் மாதிரி இருந்துதான். ஸோ இவன் நுழையும் போது யோசிக்கிறான், நீ ஸ்கூல் இருக்கா இல்லையா, இவ்வளோ சண்டே மார்னிங் மாதிரி அமைதியா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ள போறான். Through the window I saw my classmates. அப்படியே வெளியே இருந்தே ஜன்னலுக்குள்ள பாக்குறான், கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பாக்குறான். பார்த்தா ஆல்ரெடி இன் தேர் பிளேசஸ், யாரும் எந்திரிச்சு அங்க இங்கெல்லாம் நடக்கல, எல்லாரும் அவங்க இடத்துல இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறான். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவீங்க, மிஸ் இல்லைன்னா போதும், அவன் கிட்ட புக்கு வாங்க போனேன், இவன் கிட்ட போய் பேனா வாங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே உட்கார்றது, இங்கதான் சுத்திட்டு இருக்கிறது கிளாஸ் ரூம். கேமரா இருக்குன்னா கவலை கிடையாது, இந்த மாதிரி சுத்துறது. ஸோ இவனை என்ன பண்றான், அந்த வெளியே நின்று ஜன்னல் வழியா பார்த்தா எல்லா கிளாஸ்மேட்ஸும் அவங்கவுங்க இடத்துல இருக்கிறாங்க. அண்ட் M. Hamel walking up and down with this terrible iron ruler under his arm. So Hamel என்ன பண்றாரு, ஒரு இடத்துல உட்காராம அங்கேயும் எங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட அந்த அயன் ரூலர் இருக்கு. I had to open the door and go in before everybody. ஐயோ, இப்படி அமைதியா இருந்தா நான் என்ன பண்றது, எல்லாரும் எதிர்க்க நான் இப்போ நடந்து போய் இடத்துல உட்காரணுமே. அந்த சூழலை நினைச்சாலே அவனுக்கு you can imagine how I blushed and how frightened I was. எல்லாரும் முன்னாடி நடந்து போற நினைச்சாலே அசிங்கமா இருக்குதே அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துகிட்டே நிக்கிறான். So I blushed and frightened அப்படின்னா the boy was embarrassed of feeling guilty. அவன் தப்பு பண்ணிட்டான், லேட்டா வந்துட்டான். ஸோ அப்ப அவன் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றான், இப்படிரா இந்த டைமை நம்ம கடக்கிறது அப்படின்னு. But nothing happened. அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பயந்த மாதிரி அது நடக்கவே இல்லை. M. Hamel saw me and said very kindly, go to your place quickly little Franz, we were beginning without you. போய் உன் இடத்துல உட்கார பிரான்ஸ், நாங்க வந்து நீ இல்லாம ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்ற. ஒரே ஆச்சரியம், எப்படிரா இப்படி சொல்றாரு இவரு அப்படின்னு. சரி என்ன பண்றான், கிளாஸ் ரூம் உள்ள போறான், போய் உட்கார்றதுக்கு போறான். I jumped over the bench and sat down at my desk. ஸோ போய் அவன் இடத்துல உட்காந்துக்கிட்டான், குதிச்சு போய் உட்காந்தான். அப்புறம் தான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்றான். Not till then, அது வரைக்கும் நான் கவனிக்கல. When I had got a little over my fright, sat down at the desk. அவன் டெஸ்க்ல உட்காந்துடுறான், பக்கத்துல ஹேமல் நிக்கிறாரு. Not till then when I got a little over my fright அப்படின்னா கொஞ்சம் செட்டில் ஆகுறான். லேட்டா வந்துட்டு எல்லாரும் முன்னாடி போய் உட்காந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷனலா செட்டில் ஆகுறான், மூச்சு வாங்குறதெல்லாம் கம்மியாகுது. கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் did I see அப்படின்றது ஆக்சுவலா இங்க வந்து மாறி இருக்கு. I அப்படின்றது சப்ஜெக்ட், did see அப்படின்றது verb. எப்பவுமே ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரணும், did see verb பின்னாடி வரும். சப்ஜெக்ட் அண்ட் verb தான் எப்பவுமே. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா did verb, I சப்ஜெக்ட், அப்புறம் see verb. எப்படி verb சப்ஜெக்ட்னு வரலாம், தப்பே இல்லை. அது பேரு இன்வர்ஷன். இந்த மாதிரி தப்பா போட்டுட்டு அது பேரு இன்வர்ஷன். இது ஒரு லிட்ரரி டிவைஸ். ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆத்தர்ஸ் எழுதுறாங்கன்னா ஒரு ஐ கேப்சர்க்காக. இந்த லெசன் வந்து இவ்வளோ நேரம் போயிட்டு இருந்ததுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி, ஒரு பிரேக் மாதிரி. ஓகே, ஸோ டிட் ஐ சி அப்படியும் எழுதலாம், அது பேரு இன்வர்ஷன். சொன்னீங்களா, நாளைக்கு பெரிய ஆத்தர்ஸ் ஆகும் போது யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு ரீஅரேஞ்ச் ஆர் ஜம்பிள் த வேர்ட்ஸ். அது மாதிரி பேர் போட்டு அது பேர் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிடுங்க. ரைட். So did I see that our teacher had on his beautiful green coat, his frilled shirt and little black silk cap all embroidered. இப்பதான் வந்து பிரான்ஸ் ஒரு விஷயத்த நோட் பண்றான்.
எங்க சார் இன்னைக்கு கிரீன் கோட்ல ஃப்ரில்டு ஷர்ட்ல எம்ப்ராய்ட் பண்ண சில்க் கேப் போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு. That he never wore except on inspection and prize days. So inspection and prize days அப்படின்றது ஸ்கூல்ல நடக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த டைம்ல தானே இந்த ட்ரெஸ் போடுவாரு, ஏன் இன்னைக்கு போட்டிருக்காரு அப்படின்னு யோசிக்கிறோம். Besides, அது மட்டும் இல்ல, the whole school seemed strange and solemn. இன்னைக்கு ஸ்கூலோட சூழலே வித்தியாசமா இருக்குது, வேற மாதிரி இருக்கு, சாலம் அப்படின்னா ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். என்ன காரணம் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறேன். But the thing that surprised me most was to see on the back benches that were always empty, the village people sitting quietly like ourselves. இதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குன்னா, இதை விட பயங்கரமான பேரதிர்ச்சி என்னன்னா, பேக் பெஞ்ச் எப்பவுமே காலியா இருக்கும், அதுல வில்லேஜ் பீப்புள் உட்காந்துருக்காங்க, அதுவும் அமைதியா. என்ன விஷயம் அப்படின்னு யோசிக்கிறோம். அங்க உட்காந்துட்டு இருந்தவங்க 3 பேர். ஒருத்தர் வந்து ஓல்டு ஆசர் அப்படின்னாக்கா பிரெஞ்சுல வந்து a person who builds house இல்லைன்னா ஒரு entrepreneur அந்த மாதிரி, with his 3-cornered hat. அப்புறம் ஒரு மேயர், ஃபார்மர் மேயர், அப்புறம் ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் செவரல் அதர்ஸ் besides. ஸோ இப்படி 3 பேர் ரொம்ப முக்கியமான புள்ளிங்க எங்க ஊர்ல, அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அதே இல்லாத இன்னும் மத்தவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம்? அதுவும் everybody looked sad. அண்ட் ஆசர், ஒரு ஓல்டு ஆசர் இருக்கிறாரு பாத்தீங்களா, இவர் என்ன பண்றாரு, had brought an old primer அப்படின்னா பிரைமரி புக்ஸ். அவரு பிரைமரி ஸ்கூல் படிச்ச காலகட்டத்துல அவர் படிச்ச புக்ஸ போட்டு வந்து இருக்கிறார். எப்படி இருக்குன்னா, thumbed at the edges, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, thumbed at the edges அப்படின்னாக்கா ஓரெல்லாம் மடங்கி போய், அது அவ்வளவு பழைய புக்கு, நிறைய வாட்டி அதை பேஜை திருப்பி அந்த கார்னர்லாம் வந்து மடிஞ்சு இருக்கும். அந்த அளவுக்கு பழைய புக்கை கொண்டு வந்து, he held it open on his knees with his great spectacles lying across the pages. Across the pages அப்படின்னாக்கா பேஜ் திருப்பி அதை படிச்சுட்டு இருக்கிறாரு. While I was wondering about it all, எல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, M. Hamel mounted his chair. இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, M. Hamel mounted his chair அப்படின்னா sat firmly, சேர்ல போய் உட்கார்றாரு. உட்காந்துட்டு அவ்வளவு நேரம் அவரு குறுக்க நெடுக்க நடந்துட்டு இருந்தாரு இல்லையா, இப்பதான் அவர் சேர்ல போய் உட்கார்றாரு. உட்காந்துட்டு இந்த சேம் கிரேவ் அண்ட் ஜென்டில் டோன். கிரேவ் அப்படின்னா ரொம்ப சீரியஸா பேசுறது, ஜென்டில் அந்த நேரம், ஜென்டில் அப்படின்னா சீரியஸாவும் இருக்கு, அதே நேரத்துல ப்ரொஃபஷனலாவும் அஃபிஷியலாவும் பேசுறது. ஸோ கிரேவ் அண்ட் ஜென்டில் டோன் which he had used to me. இதுக்கு முன்னாடி come in France, we were starting without you அப்படின்னு எவ்வளவு ஃபார்மலா சொன்னாரு, அதே டோன்ல இப்பவும் பேசுறாராம். My children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive. ஓஹோ, இப்பதான் பிரான்ஸுக்கு புரியுது. My children, this is the last lesson I shall give you. So நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன், இதுதான் கடைசி லெசன். இப்ப புரியுதுங்களா இந்த ஸ்டோரியோட டைட்டில் ஏன் லாஸ்ட் லெசன் அப்படின்னு? That order has come from Berlin. Berlin வந்து ஜெர்மனியோட கேபிட்டல் சிட்டி. அங்க இருந்து நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. என்னன்னு வந்திருக்கு, ஆல்செக் அண்ட் லாரன்ஸ் ஸ்கூல்ஸ்ல இனிமேல் ஜெர்மன் தான் படிக்கணும், நியூ மாஸ்டர் நாளைக்கு வராரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ண போற லாஸ்ட் பிரெஞ்ச் லெசன். ஸோ எல்லாரும் ரொம்ப கவனமா கேளுங்க அப்படின்றாரு. இத சொல்லும் போதே அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனா அத வந்து அவரு அனௌன்ஸ் பண்ணிதான் ஆகணும், பண்ணிட்டார். What a thunderclap these words to me. ஐயோ, இது என்ன இடி விழுந்த மாதிரி இருக்கு அப்படின்றான் பிரான்ஸ். thunderclap அப்படின்னா ஒரு ஷாக், ஒரு பேரதிர்ச்சி வேணும். ஜெர்மன் படிக்கணுமா, ஐய அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக். ஓ the wretches அப்படின்னா, அட பாவிங்களா, யாரு பாவிங்க, பிரஷியன்ஸ். அட பாவிங்களா, that was what they put up at the town hall. ஐயோ, இந்த நோட்டீஸ் தான் போட்டு இருந்தாங்களா நான் வேகமா ஸ்கூலுக்கு வரும்போது
அப்படின்னு சொல்லிட்டு தலையில இடி விழுந்த மாதிரி உக்காந்துட்டான் பிரான்ஸ். My last French lesson. Why? I hardly knew how to write. இதுதான் என் லாஸ்ட் French lesson. எனக்கு எப்படி எழுதணும்னு கூட தெரியாது. இதுக்கப்புறம் இதை நான் படிக்க முடியாது, இதோட நான் இப்ப ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு நிறைய தாட்ஸ் அவன் மூளைக்குள்ள வருது. My last French lesson. ரொம்ப வருத்தப்படுறான். Why I hardly knew how to write. ஐயோ, அது படிக்கிறதுக்கு வெளியே இனிமே அது கிடையாதுன்னும் போது நான் அதை பத்தி ஒண்ணுமே படிக்கலையே இப்ப வரைக்கும். I should never learn anymore. I must stop there then. So இனிமேலாச்சும் படிக்கலாம்னு பார்த்தா அதுக்கு வழியே இல்லாம ஆயிடுச்சு. Oh, how sorry I was for not learning my lessons for seeking birds egg. So இப்பதான் வருத்தப்படுறேன், ஏன் அதை நான் படிக்கல அப்படின்னு. படிக்கிறது விட்டுட்டு தலைவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு பாருங்க. Okay, before that we have to see the emotion what he feels. Francis Stone, அதாவது இந்த லைன் இருக்கு இல்லையா, my last French lesson அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றான் இல்லையா. Francis Stone தன்னை டீப் ரிக்ரெட் வருத்தப்படுறான் and remorse, ரொம்ப ஆழ் துக்கத்துல போயிடுறது for not taking his lessons seriously. French lessons சீரியஸா எடுத்து படிக்கல, அதுக்காக இப்ப வருத்தப்படுறான் பிரான்ஸ். He wasted his time of not learning French lessons and he regrets now. So இருக்கிற கால டைம்லாம் வந்து படிக்காம இப்போ வந்து ஐயோ படிக்க முடியலையேன்னு வேதனைப்பட்டா அதெல்லாம் நடக்கவா போகுது. ஸோ பாடத்தை படிக்காத தோற என்ன பண்ணிட்டு இருந்தாரு, சீக்கிங் பேர்ட்ஸ் எக்ஸ். பக்கத்துலயே காடு இருந்தது இல்லையா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல வுட்ஸ் அப்படின்னா ஃபாரஸ்ட்னு, அங்க போயிட்டு பேர்ட்ஸோட எக்ஸ் எல்லாம் தேடி எடுத்துட்டு வர்றது. அப்புறம் கோயிங் ஸ்லைடிங் ஆன் த சார் அப்படின்றது ஒரு முக்கியமான ரிவர். அந்த பிரான்ஸோட பார்டர்ல தானே ஆல்சேக் இருக்குது, அங்க ஓடுது பாருங்க இந்த சார் ரிவர். இதுதான் இதுல போய் தோரா என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஸ்லைடிங் விளையாட்டுலாம் விளையாடிட்டு இருக்காரு. A playful activity of sliding on the Saar river. My books that had seemed such a nuisance a while ago. ஐயோ, கொஞ்ச நேரம் முன்னாடி தானே இதெல்லாம் தூக்கிட்டு போகணும்னு நினைச்சேன். அந்த புக்ஸ் இந்த பேக் அவ்வளவு வெயிட்டா இருந்ததே. So heavy to carry. My grammar, அந்த participles பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு இப்பதான் நான் வருத்தப்பட்டேன். And my history of the saints, history books were old friends now. So old friends now அப்படின்னாக்கா not that he is treating them as friends. Old friends now, old friends எல்லாம் பார்க்க முடியுமா, முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்டும் அதே ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா பார்க்கலாம், பட் அவங்க வேற ஸ்கூல் மாறி போயிட்டாங்கன்னா பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு, இனிமேல் இதெல்லாம் பார்க்க முடியாதே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறோம். I should never see him again made me forget all about his ruler and cranky he was. So யாரு, என்னோட புக்ஸ என்னால பார்க்க முடியாது, எம் ஹேமல கூட என்னால பார்க்க முடியாது இனிமேல். இத நினைக்க நினைக்க அவனுக்கு அவ்வளோ வருத்தமா அவ்வளோ வேதனையா இருந்தது. ஆக்சுவலா எம் ஹேமல் வந்து எந்த மாதிரியான டீச்சர் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர். அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் அவரோட ரூலர் எல்லாம் மறந்துட்டு ஐயோ இந்த மனுஷனை இனிமேல் என்னால பார்க்க முடியாம போயிடுமே அப்படின்னு அந்த வேதனை தான் அவனுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ கிராங்கி அப்படின்னாக்கா பேட் டெம்பர்ட் ஆர் இரிட்டபிள், எப்பவுமே ஒரு பேட் மூடோடயே இருப்பாங்க. அவங்க பேசுறது நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும், பிளசண்டாவே இருக்காது. அப்படி இருந்த வாத்தியார கூட அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏங்க வச்சிருக்கான். இந்த ஆர்டர் வந்திருக்கே, இனிமே ஜாமன் தான் படிக்கணும், நியூ மாஸ்டர் நாளைக்கு வருவாரு, இந்த வார்த்தை எல்லாம் அவனுக்கு வந்து கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. Poor man. It was in honor of his last lesson that he had put on his fine Sunday clothes. ஐயோ பாவமே அப்படின்றான். So honor of this last lesson, இந்த லாஸ்ட் லெசனுக்கு மரியாதை கொடுக்குற வகையில தான் அவர் அந்த ஃப்ரில்டு ஷர்ட் அந்த விசேஷ நாள்ல போடுற ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு போட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அவர் பாணியில அவர் வந்து மரியாதை செலுத்துறாரு இந்த லாஸ்ட் லெசன். And now I understood why the old men of the village were sitting there in the back of the road. இப்பதான் புரியுது ஏன் இதெல்லாம் நடக்குது. Now France is connecting the dots. இதுதான் காரணமா, இதுதான் காரணம். ஒன்னொன்னா வந்து அவன் அன்வேல் பண்றான். It was because they were sorry too. அவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க that they had not gone to school more. So அவங்க படிச்ச அந்த பிரைமரி புக்ஸ் கொண்டு வந்து படிக்கிறாங்க இல்லையா, அவ்வளவுதான் அவங்க படிச்சது. இனிமேல் பிரெஞ்சு படிக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால ஸ்கூலுக்கும் போக முடியாது. It was their way of thanking our master for his 40 years of faithful service. 40 years. So இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க,
40 வருஷம் அவரு இந்த ஸ்கூல்ல நமக்காக வேலை செஞ்சிருக்கிறார். ஃபெய்த்ஃபுல், ரொம்ப சின்சியரான வாத்தியார். அதுக்கு நாம எல்லாம் போய் அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க எல்லாம் அன்னைக்கு வந்திருக்கிறாங்க. Of showing their respect for the country that was theirs no more. See how beautifully they have said, the country that was theirs. அதுக்குள்ளே ஆர்டர் தான் வந்திருக்குது, ஆனா அதுக்குள்ளேயே was theirs no more. இப்போ அவங்களுக்கு கிடையாது. ஆர்டர் வந்த உடனே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இனிமே இந்த கண்ட்ரி எங்களுக்கு கிடையாது. See how beautifully they have written. Children, you too have to write like this. See, the choice of words are more important than what you write. கான்டென்ட்டும் விஷயம், அதை எவ்வளவு அழகா டெலிவர் பண்றோம் அதுவும் ரொம்ப முக்கியம். Gives a sense of nostalgia and regret among the French people for what they have lost. இன்னும் நோட்டீஸ் தான் வந்திருக்கு, அதுக்குள்ள தொலைச்சிட்டோம், அவ்வளவுதான், எங்க பிரெஞ்சு லாங்குவேஜை தொலைச்சிட்டோம், இன்க்ளூடிங் தேர் லாங்குவேஜ் அண்ட் தேர் ஃபெமிலியர் வே ஆஃப் லைஃப். இனிமேல் வரவங்க எப்படி நம்மள ஆட்சி செய்ய போறாங்க, எப்படி வாழணும்னு முதல் கொண்டு அவங்க சொல்ற மாதிரி தான் நம்ம வாழணும். ஸோ இதெல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, கை மீறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நாஸ்டாலஜியாவா. நாஸ்டாலஜியா அப்படின்னா எப்படி வாழ்ந்தோம்ல அப்படின்னு மெமரிஸை ரீகால் பண்றது பேர் தான் நாஸ்டாலஜி. ஸோ ஆர்டர் நாளைக்கு தான் ஆக்சுவலா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, அதுக்குள்ள அது நாஸ்டாலஜியா ஃபீல் பண்றாங்க, அதுக்குள்ள எல்லாத்தையும் இழந்துட்டோன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. லாங்குவேஜ் இல்லையா, லாங்குவேஜ் நம்மளால நம்ம தமிழ் பேச முடியலன்னு எவ்வளவு வருத்தப்படுவோம், வெளிநாட்டுல போய் உட்காந்துட்டு தமிழ் பேச முடியலன்னு எவ்வளவு வேதனைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி இனிமே நம்மளால நம்ம மொழிய பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்குமுறல்ல இருக்கிறாங்க. While I was thinking of all this, I heard my name called. It was my turn to recite. So இத பத்திலாம் நான் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப சோகத்துல இருக்கும்போது பார்த்தா எம் ஹேமல் என்னோட பேரை கூப்பிட்டார். எதுக்கு? டு ரிசைட் பார்ட்டிசிபிள்ஸ். What would I not have given to be able to say that dreadful rule for the participle all through, very loud and clear and without one mistake. So இப்போ நான் ரிசைட் பண்ணணும். ரிசைட் அப்படின்னாக்கா மனப்பாடமா சொல்றேன். அதுவும் எப்படி சொல்லணும்? லவுடா சொல்லணும், கிளியரா சொல்லணும், மிஸ்டேக் இல்லாத சொல்லணும். நிஜமா உண்மையா என்னால சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு யோசிக்கிறேன். பட் ஐ காட் மிக்ஸ்ட் அப் ஆன் த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டுட். போய் நின்ன உடனே ஏன்னா தோரா படிக்கவே இல்லையே, படிச்சாதானே எதனா ஒண்ணு சொல்ல முடியும். அங்க போய் நின்னு சொதப்பி அந்த டெஸ்க பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டே இருக்கிறான். அப்படியே ஹார்ட் லப்தம் ஃபாஸ்டா ஃபங்க்ஷன் ஆகுது. நிமிந்து பார்க்கலையே, குனிஞ்சதால குனிஞ்சதுதான். நிமிந்து பார்த்தா ஒண்ணு கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, இல்ல ஹேமல் ஏதாவது திட்டுவாரு. நிமிந்தே பார்க்கல. I heard M. Hamel say to me, I won't scold you, little Franz. You must feel bad enough. உனக்கே நீ பண்ணது ரொம்ப அவமானமா இருந்ததுதான் தலை குனிஞ்சிட்டு நிக்கிற. I won't scold you. See how it is. Every day we have said to ourselves, bah, I have plenty of time. I'll learn it tomorrow. So daily உங்களுக்கு படிக்க சொல்லி ஹோம்வொர்க் கொடுத்தா அப்புறம் படிச்சுக்கலாம் சொல்லிட்டு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருந்தோம். And now you see where we've come. அந்த அலட்சியமா நினைச்சோம், இன்னைக்கு என்ன ஆயிருக்கு பாத்தியா? நாளைக்கு படிச்சுக்கலாம்னு ஒத்தி போட்டோம், ஆனா இனிமே நம்மளால அந்த பிரெஞ்சு லாங்குவேஜ படிக்கவே முடியாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு பாத்தியா? That's a great trouble with ALSEC. அதுதான் ALSEC-ஓட பெரிய பிரச்சனையே. இந்த இடத்துல ALSEC-ஓட பெரிய பிரச்சனைன்னு சொல்லும் போது அவர் அந்த லேண்ட சொல்லல, அந்த ஊரை சொல்லல, அந்த ஊர் மக்களை சொல்றாரு. சோ ALSEC அப்படின்னு சொல்லும் போது ஈவன் த எஸ்டர்டே பார்ன் பேபில இருந்து நாளைக்கு இறக்க போற தாத்தா பாட்டி வரைக்கும் அவர் எல்லாரையுமே சொல்றாரு. ஒருத்தர் ஆல் ஹியூமன் பீயிங்கையும் அவர் என்கவுண்ட் பண்ணி சொல்றாரு. That's the great trouble with ALSEC. She puts off learning till tomorrow. பாரு, நீ மட்டும் இல்ல பிரான்ஸ், எல்லா ஊர் மக்கள் எல்லாருமே நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் ஒத்தி போட்டதுனாலதான் நமக்கு இந்த நிலைமை. So இந்த டைப் ஆஃப் ரைட்டிங் பேர் பாத்தீங்கன்னா, I forgot this dreadful rule. Dreadful rule அப்படின்னா ரொம்ப பெயின்ஃபுல் or terrible rule of participle. I forgot to mention that. Okay. So இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க, great trouble with ALSEC. She puts off learning tomorrow. She அப்படின்னா ALSEC தான் சொல்றாரு. ஓகே. ஸோ ALSEC அப்படின்றது ஒரு ஹியூமனே கிடையாது, ஆனா ஒரு பர்சனை மாதிரி ALSEC ட்ரீட் பண்ணி
அதுக்கு ஒரு ஹீ ஷீ போட்டு ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு பர்சனை மாதிரியே ட்ரீட் பண்றதுனால இது பேரு பர்சானிஃபிகேஷன். ஓகே, ஒரு பர்சனே இல்லாத ஒரு விஷயத்துக்கு பர்சன் மாதிரி அதுக்கு இமோஷன்ஸ் கொடுத்து லைன் எழுதணும்னா அது பேரு பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன் இங்கேயே வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா Alsek, it attributes a human characteristic, procrastination, to the region of Alsek, actually implying a collective failing of its people to prioritize their education. So, Alsek na Alsek பத்தி பேசல, Alsekல வாழற மக்களை பத்தி பேசுறேன். So, ஒரு non-human being க்கு human attributes கொடுக்கும்போது it becomes personification. This is also one of the literary devices. You can use it in your writing also. Now, these fellows out there will have the right to say you, how is it? You pretend to be Frenchmen and yet you can neither speak or write your own language? அடுத்து பாருங்க. Now these fellows out there, these fellows na அவங்க Prussians சொல்றாங்க. So இந்த Prussians வந்து என்ன ஒண்ணு கேட்பாங்க நாளைக்கு? How is it? You pretend na act, நடிக்கிறது, to be a Frenchman and yet you can't either speak or nor write your own language. ஐயோ அப்படின்னு சொல்லி தலையில கை வச்சுக்கிட்டு என்ன ஒரு கொடுமை. நான் பிரெஞ்ச்மேன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருப்போம். ஆனா உன்னால உங்களோட ஓன் லாங்குவேஜ்ல பேச முடியாது, எழுத முடியாது, கிண்டல் பண்ண போறாங்க நாளைக்கு. But you're not the worst, poor little France. We've all a great deal to reproach ourselves with. So நீ உன்னை மட்டும் நான் சொல்லல, எல்லாரும் தான் அப்படின்னா இந்த லைன் to reproach ourselves with implying a sense of self criticism. தன்னை தானே வந்து நொந்துக்கிறது for past actions or failures. ஷோ இப்படி ஆயிடுச்சே, நான் அப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே, இப்போ உட்காந்து வருத்தப்படுறது, அது பேரு தான் to reproach ourselves with. இந்த மாதிரி ஒரு கேள்வி நம்மள கேட்பாங்களே. ஸோ இது நீ மட்டும் இல்ல, உனக்கு மட்டும் இல்ல, இந்த கேள்வி எல்லாருக்குமே தான் இந்த கேள்வி வரும். Your parents were not anxious enough to have you learn. உன் பேரண்ட்ஸுக்கும் நீ படிக்கணும்னு ஒரு எண்ணம்லாம் இல்லை. The parents didn't prioritize their children's education as much as they should have. So உங்க பேரண்ட்ஸ்க்கே வந்து உன்னோட எஜுகேஷன் மேல ப்ரையாரிட்டி இல்லை. They preferred to put you to work on a farm. Put you அப்படின்னாக்கா, to put you அப்படின்னா to let you work on a farm, at the mills, so as to have a little more money. So குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வேலைக்கு போனாக்கா காசு வரும் இல்லையா, அதை யோசிச்சே அவங்க உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ப்ரையாரிட்டி எடுத்துக்கல. ஸோ இந்த இடத்துல பாருங்க, they prefer to put you to work. To put you to workனா வந்து it's a very beautiful English. நாம எழுதுறதா இருந்தாக்கா என்ன எழுதுவோம்? they prefer to send me to work அப்படின்னு எழுதுவோம். ஆக்சுவலா send me வராது, put you to work. See how beautiful it is. Children, you have to learn all these expressions and put it in your daily conversation. That is more important. So parents வந்து உன்னை ஃபார்முக்கு அனுப்புனாங்க, மில்லுக்கு அனுப்புனாங்க. Why? To get that little more extra money. And நான் மட்டும் என்ன யோகியமா அப்படின்னு கேட்கிறேன். Have been blamed also. என்னையும் blame பண்ணிக்கிறேன் நான். Have I not often sent you to water my flowers instead of learning your lessons? So நான் ஃபர்ஸ்ட் டே லெசன்ல பார்க்கும்போது எம் ஹேமலோட கார்டனை ரீச் பண்ணிட்டேன்னு சொன்னானே தவிர எம் ஹேமலோட ஸ்கூலை ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லல பிரான்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்டனுக்குள்ள ஸ்கூல் இருக்கு இல்லையா? ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்க அம்மா அப்பா மட்டும் தப்பு பண்ணல, ஒரு டீச்சரா நானும் கூடவே நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன். நான் உனக்கு போய் தண்ணி ஊத்திட்டு வா ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் சொன்னது இல்லையா என்ன? ஸோ நானும் தப்பு பண்ணியிருக்கிறேன். And when I wanted to go fishing, did I not just give you a holiday? So எனக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், எனக்கு வெளியே போகணும்னு ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டு போயிருக்கிறேன் நானு. ஸோ இதுக்கு வந்து நானும் ஒரு காரணம், நானும் உடந்ததான் அப்படின்றாரு எம் ஹேமல். Then from one thing to another, M. Hamel went on to talk of the French language, saying that it was the most beautiful language in the world, the clearest, the most logical, that we must guard it among us and never forget it, because when people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. இவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. அதுவும் எத்தனை நாள் கழிச்சு சொல்றாரு பாருங்க. இந்த
ஒண்ணு பின்னாடி ஒண்ணு, இது பண்ணிருக்கலாம், அதை பண்ணிருக்கலாம், என் மேலயும் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே போறாரு. பிரெஞ்சு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ். ஏன்னா அதுதான் ரொம்ப கிளியரா இருக்குமா, மோஸ்ட் லாஜிக்கல். எந்த வகையில லாஜிக்கல் அப்படின்றது மோஸ்ட்லி பிரெஞ்சு படிச்சவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இந்த கிராமர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியிலேயே, தமிழ் மொழி வாயிலாகவே பிரெஞ்சு படிக்கலாம். அதுக்கெல்லாம் ஏன் இது இங்க வருது, ஏன் இந்த வார்த்தை எப்படி சொல்றோம், எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. that we must guard it. நாம தான் அதை பாதுகாக்கணும். us and never forget it. So though we learn German in future, French நம்ம மறக்க கூடாது. Because when people are enslaved, so நாளைக்கு ரஷ்யா வரப்போது, நம்ம enslaved ட்ரீட் பண்ண போறாங்க. As long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. ஒருவேளை இந்த ஸ்லேவரி மூவ்மெண்ட்ல என்னையும் தூக்கி ஜெயில போட்டுட்டாங்க அப்படின்னாக்கா, நமக்குள்ள பேசிக்கிறதுக்கு இந்த பிரெஞ்சு லாங்குவேஜ் தேவை. ஸோ அந்த பிரிசனை விட்டு வெளியே வரதுக்கான ஒரு திறவுகோல் நம்ம லாங்குவேஜ் தான். ஏன் அப்படின்னாக்கா, சுப்பிரமணிய பாரதியார் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சுதந்திர போராட்ட தியாகி. நாட்டுல என்ன நடக்குது அப்படின்றது தன்னோட எழுத்து வாயிலாக தான் நிறைய பிட் நோட்டீஸ் அடிக்கிறது, நிறைய பாடல்களை பப்ளிக் நோட்டீஸ்ல அனுப்புறது, நிறைய வந்து அவரோட எழுத்தால தான் அவ்வளோ எழுச்சி நடந்தது ஊருக்குள்ள. அது எழுதுனது எல்லாமே தமிழ்ல தான். தமிழ்நாட்டுல தமிழ்ல எழுதி தன்னோட உணர்ச்சிகளையும் தன்னோட பாடல்களையும் பிரசுரிச்சாரு. அதை மக்களும் படிச்சாங்க. ஸோ அவர் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கு, நீங்களும் நானும் பேசிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம பேசி சில விஷயங்களை புரிய வைக்கிறது ஈஸி. நமக்கு அந்நியமா இருக்கிற லாங்குவேஜை விட நமக்கு, உங்களுக்கு எனக்கு காமனா இருக்கிற நம்ம லாங்குவேஜை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்குள்ள கன்வீனியன்டா கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணும்போது ஒருவேளை நம்மள அடிமையாக்கி பிரசன்ட்ல போட்டாங்கன்னா நம்ம லாங்குவேஜ் தான் நமக்கு திறவுகோல் அப்படின்ற ரொம்ப ஆழமான கருத்தை இந்த இடத்துல அவர் பதிவிடுறாரு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ அவர் லாங்குவேஜ். நாளைக்கு பிரிசன்ல இருந்து தப்பிக்கணும், இல்லை இவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம ஏதாவது வேலை செய்யணும்னா கூட நீயும் நானும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காமனான மொழியில தான் பேசிக்க முடியும் அப்படின்றாரு. Then he opened grammar and read us our lesson. ஒரு கிராமர் புக் எடுத்து French grammar சொல்லி கொடுக்குறாரு. I was amazed to see how well I understood it. All he said seemed so easy, so easy. என்ன இன்னைக்கு எல்லாமே புரியுது, எதை பார்த்தாலுமே ஈஸியா இருக்கு அவர் சொல்லி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரே வியப்பா போச்சு. I think too that I had never listened so careful. So இதுக்கு என்ன காரணமா இருக்கும், இன்னைக்குதான் நான் ரொம்ப அட்டென்டிவா இருக்கிறேன், மேபி அதனால இருக்குமோ எனக்கு இதெல்லாம் ஈஸியா புரியுது. And that he had never explained everything with so much patience. So நான் நல்லா கவனிக்கிறேன்னா அவரே ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுக்கறாரா புரியலையே, ஆனா எனக்கு இப்ப பிரெஞ்சு கிராமர் எல்லாம் புரியுதே இந்த ஒரு நாள்ல. It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away. போறதுக்கு முன்னாடி எல்லா பிரெஞ்சு ரூல்ஸையும் எங்க மண்டக்குள்ள இறக்கிட்டு தான் போவார் போல, அந்த மாதிரி டீச் பண்றாரு. And put it all into our heads at one stroke. இன்னைக்கு ஒரு கிளாஸ் இந்த ஒரு நாள்ல டோட்டல் பிரெஞ்சையும் எங்க மூளைக்குள்ள செலுத்திட்டு தான் போவார் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றான் பிரான்ஸ். After the grammar we had a lesson in writing. The grammar முடிஞ்சது, இப்ப வந்து writing. That day M. Hamel had new copies for us. So அவரே எழுதி அவரே ஜெராக்ஸ் காப்பி போட்டு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. இதை அப்படியே காப்பி பண்ணி எழுதுங்க, ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஸோ அவர் எழுதி இந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஹேண்டா. ரவுண்ட் ஹேண்ட் அப்படின்னாக்கா அந்த ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க, அழகா முத்து முத்தா இருக்கு பாருங்க, நீட்டா இருக்கு பாருங்க. ஸோ அதுதான் ரவுண்ட் ஹேண்ட். ஸோ தட்ஸ் அ வே ஆஃப் ரைட்டிங் லெட்டர்ஸ். ரொம்ப ஸ்ட்ரோக்ஸ் இல்லாம முடிவெல்லாம் வந்து எட்ஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பென்டா, கார்னர் ரவுண்டடா இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு கேலிகிராஃபி. என்ன எழுதியிருந்தாரு, பிரான்ஸ் ஆல்செக், பிரான்ஸ் ஆல்செக். ஸோ இதைதான் நீங்க ஹேண்ட் ரைட்டிங்கா எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ எல்லா டேபிள்லயும் போய் அதை வச்சுட்டு வந்துட்டு எழுதுங்க அப்படின்னாக்கா, இப்போ அந்த எழுத்துங்கள்லாம் பிரான்ஸ் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, they looked like little flags floating everywhere. ஸோ பிரான்ஸோட பிளாக் வந்து எல்லா டெஸ்க்லயும் ஃப்ளோட் ஆகுற மாதிரி இருக்குதான். In the school room hung from the rod at the top of our desk. ஸோ மேல இருந்து அங்க அப்படின்னா மேல ஒரு ராட் ஒண்ணு, ரூஃப்ல ராட் ஒண்ணு இருக்கும் போல, அதுல இருந்து தொங்க விட்டா மாதிரி இருக்குது. அது தொங்க விட்டுறது எங்க டெஸ்க் மேல மிதக்கிற மாதிரி இருக்குது. ஸோ
அது வெறும் எழுத்துதான், பட் அவன் கண்ணுக்கு அது பிளாக் மாதிரி தெரிஞ்சது. இந்த இடத்துல வந்து he shows how patriotic he is. வெறும் எழுத்துங்க கூட அவன் கண்ணுக்கு பிளாக் மாதிரி தெரியுதுன்னா, so much so he loves his country. So his love for country is revealed here. You ought to have seen how every test set to work and how quiet it was. அந்த காட்சியை நீங்க பார்க்கணுமே. You ought to have seen how everyone set to work and how quiet it was. அவர் கொடுத்ததும் நாங்க எழுத ஆரம்பிச்ச அந்த காட்சியை நீங்க பார்க்கணுமே. அவ்வளோ சீரியஸா எழுதிட்டு இருந்தோம், அவ்வளோ குவையட்டா எழுதிட்டு இருந்தோம், குனிஞ்ச தலை நிமிரலையே. The only sound was the scratching of the pens over the paper. So எல்லாரும் அமைதியா அவங்கவுங்க வேலையை பார்க்கும்போது அந்த பேப்பர்ல எழுதுற அந்த காலத்துல எல்லாம் வந்து only fountain pens. ஸோ அந்த நிபெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடா இருக்கும். அதை நம்ம எழுதுற அந்த சவுண்டு தான் கர் 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 எழுதுற சவுண்டு தான் கேட்குதே தவிர வேற ஒரு சவுண்டும் கேட்கல. ஒன்ஸ் some beetles flew in. So சில பூச்சிங்கெல்லாம் உள்ள வந்துட்டு வெளியே போகுது, பிகாஸ் பக்கத்துல கார்டன் இருக்கு இல்லையா. But nobody paid attention to them, not even the littlest ones who worked right on tracing their fish hooks as if it was French too. குட்டி குழந்தைங்க கூட, இவன் ப்ரீகேஜி எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க கூட அவர் கொடுத்ததை எழுதிட்டு இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சீரியஸா எழுதுனாங்கன்னா, பூச்சிங்க சுத்துது அதை கூட நிமிர்ந்து பார்க்கல. அவரு கொடுத்ததுல இந்த ஃபிஷ் ஹூக்ஸ் அப்படின்றது ஒரு எழுத்துல இருந்து இன்னொரு எழுத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ற அந்த லூப் பேரு தான் ஃபிஷ் ஹூக்ஸ். ஸோ அவரு கொடுத்தா மாதிரியே அது மேலேயே எழுதணும், ட்ரேஸ் பண்ற மாதிரி எழுதணும் இல்லையா. அது கூட பிரெஞ்சு லெசன் கவனிச்ச மாதிரி அவ்வளவு சீரியஸா எழுதுறாங்க. ஸோ திஸ் லைன் மீன்ஸ் the students were concentrating so intently na romba seriously, romba attentive on these shapes, treating them with the same seriousness and importance as if they were actually writing in French. So French la eludra madri avlo serious ah eludittu irundanga. On the roof the pigeons cooed very low. So in the roof la pathina pigeons, in the pigeons வந்து கத்திட்டு இருந்திருக்கு. அப்ப அவன் நினைக்கிறான், will they make them sing in German, even the pigeons? இந்த இடத்துல they அப்படின்னாக்கா Prussians. ஸோ எங்களை தான் ஜெர்மன் படிக்கணும்னு சொன்னீங்க, இங்க வாழற புறாவை கூடவா நீங்க ஜெர்மன் படிக்க சொல்லுவீங்க? இந்த இடத்துல புறா அப்படின்னாக்கா புறா மட்டும் இல்ல, it means the entire of non-human beings also. ஸோ ஹியூமன் நாங்க தான் ஜெர்மன் படிக்கணும். இப்போ இந்த அதர் இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இவங்கெல்லாம் கூட ஜெர்மன் படிக்க வச்சிருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சர்காஸ்டிக்கா யோசிக்கிறான். Whenever I looked up from my writing, I saw M. Hamel sitting motionless in his chair and gazing first at one thing, then at another, as if he wanted to fix in his mind just how everything looked in that little school room. நான் எழுதிட்டே இருக்கேன். அப்பப்ப நிமிர்ந்து பார்த்தா ஹேமல் வந்து ஆடாம அசையாம ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரே இடத்த பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு இடத்த பாக்குறாரு, அப்புறம் இன்னொரு இடத்த. அவர் பாக்குறத பார்த்தாக்கா இங்க இருக்கிற ஸ்கூல் ரூம்ல இதை தூக்கி அங்க போடலாம், அதை தூக்கி இங்க போடலாம் அப்படின்னு மாத்த போற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. ஃபேன்சி 40 years he had been there. எத்தனை வருஷம் இருந்திருக்காரு? 40 வருஷம் இருந்திருக்கிறாரு. in that same place with his garden outside the window. So இந்த லெசன் ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம், கார்டனுக்குள்ளதான் ஸ்கூல் இருக்குது. ஸோ அவரோட ஸ்கூல் வந்து கார்டன் வெளியே இருக்குது. ஸோ அதை வெறிச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு. கார்டன் அவுட் சைட் த விண்டோ அண்ட் இஸ் கிளாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜஸ்ட் லைக் தட். 40 வருஷம் எதுவும் மாறல. வெளியே கார்டன், இங்க ஸ்கூல்ல உட்காந்துட்டு ஒரு ஜன்னல் வழியா தன்னோட கார்டனை பார்க்கலாம். Only the desks and benches had been worn out. Desks and benches have been worn out அப்படின்னாக்கா அந்த டெஸ்க் உட்காந்து தேய்ச்சி இருக்கணும் இத்தனை வருஷத்துல ஒருத்தரா உட்காந்து படிச்சதுல. அதுதான் மழைன்னு தேஞ்சிருக்கேன் ஒழிய மத்தபடி வேற எதுவுமே மாறல அப்படின்றான். The walnut trees in the garden were taller. வெளியே பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமான மரங்கள். 40 வருஷத்துல இவரு உருவாக்குன கார்டன் தான் இது. அவ்வளோ டாலா வளர்ந்து இருக்கு. And the hope vine that he had planted himself twined about the windows to the roof. So இந்த மரம் பாருங்க, அப்படியே அந்த விண்டோவோட ஒட்டி வளர்ந்து அந்த லீவ்ஸ் எல்லாம் ரூஃப் மேல போயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அவர் பண்ணதுதான். இந்த twined about the windows அப்படி பார்த்தா அவரு இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போறதுன்ற மாதிரி விரக்தியில உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு. How it must have broken his heart to leave it all, poor man.
to hear his sister moving about in the room above, packing his trunk, for they must leave the country immediately. இல்லையா? ஸோ அது அவர் வந்து பாக்குறாரு, இதெல்லாம் நான் போட்ட விதை தான், எல்லாம் முளைச்சிருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நாளைக்கே நான் போகணும். ஸோ மேல அடுத்த ஃப்ளோர்ல வந்து பார்த்தா அந்த ட்ரங்க் பொட்டியை இழுக்கிற சவுண்ட் எல்லாம் கேக்குது. இப்ப மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷா எல்லாம் பேக் இருக்காது. ட்ரங்க் பெட்டி ஒரு இரும்பு பொட்டி, அது உள்ளதான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு போறாங்க. அது உள்ள கண்டென்ட்டே இல்லைன்னாலும் அது அவ்வளோ ஹெவியா இருக்கும் அந்த ட்ரங்க் பெட்டி. ஸோ அதை பிடிச்சி இழுத்து அது உள்ள எல்லாத்தையும் பேக் பண்ற சவுண்ட் இவரு இங்க உட்காந்துக்கிட்டு அந்த சவுண்ட்ல அவங்க சிஸ்டர் மேல பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கவனிக்கிறாரு அவர். But he had the courage to hear every lesson to the very last. So he had the courage to hear every lesson to the very last. என்ன பாடம் நடத்தினாரோ, நாங்க என்ன தப்பா சொன்னாலும் he had the courage. அவருக்கு அவ்வளவு தைரியம் இருந்தது. நாங்க தப்பா சொன்னா கூட அதை வந்து கேட்டுக்கிட்டு அதை தப்புன்னு ஸ்ட்ரிக்டா எங்களுக்கு சொல்றது, அதுக்கப்புறம் அதை திருத்துறது அப்படின்னு he had total courage. இன்னைக்கு ஒரு நாள் அவர் அவ்வளோ அமைதியா இருந்தாரு, அவ்வளோ பேஷண்டா இருந்தாரு, அவ்வளோ சாஃப்டா இருந்தாரு. ஆஃப்டர் த ரைட்டிங், ஸோ ஃபர்ஸ்ட் கிராமர் கிளாஸ், அப்புறம் ரைட்டிங் கிளாஸ், அப்புறம் வந்து ரைட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹிஸ்டரி கிளாஸ் எடுத்தார் எம் ஹேமர். அண்ட் தென் த பேபிஸ் சாண்டட் பா பேபி போ பூ. பேபிஸ் அப்படின்னு அந்த ப்ரீகேஜி படிக்கிற குழந்தைங்களும், ப்ரீகேஜி இந்த கேஜி படிக்கிற குழந்தைங்களும் முன் வரிசையில இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன படிக்கிறாங்க, பா பேபி. அவங்களுக்கெல்லாம் வந்து சரியான வார்த்தை உச்சரிப்பு வராது இல்லையா? ஸோ அவங்க பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. Down there at the back of the room, old Osser had put on his spectacles and holding his primer in both hands, spelled the letters with them. You could see that he too was crying. His voice trembled with emotion, and it was so funny to hear him that we all wanted to laugh and cry. How well I remember it, the last lesson. இப்ப அந்த குழந்தைங்க மட்டும் பாபே பூன் படிக்கல, பின்னாடி உட்காந்துட்டு இருந்த அந்த ஓல்டு ஆசரும் அந்த பிரைமரி புக்ஸ் எடுத்துட்டு வந்து அவரும் சேர்த்து படிச்சுட்டு இருந்துட்டார். ஸோ அவரு அழுதுகிட்டே படிச்சதுனால ரொம்ப சிரிப்பு வந்த மாதிரி இருந்துதான் பசங்களுக்கு. ஆனா அவங்க சிரிக்கல, சிரிச்சு அழுது ஒரு மிக்சட் இமோஷன்ல இருந்திருக்கிறாங்க குழந்தைங்க. ஸோ இப்ப அவனுக்கு புரியுது, how well I remember it, the last lesson. ஸோ இவர் எடுத்த கடைசி பாடம் எவ்வளவு நல்லா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வருத்தப்படுறான். ஆரம்பத்திலேயே இதை கேட்டிருக்கலாமே அப்படின்னு. All at once the church clock struck 12. So இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது பார்த்தா சர்ச் கிளாக் வந்து 12 மணி அடிக்குது, டங் 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 அப்படின்னு அடிக்குது. Then the Angelus அப்படின்னாக்கா அது ஒரு கேத்தலிக் டிவோஷன், ஒரு பிரேயர். So a church bell tolls 12 times, 12 தடவை டங் டாங் அடிக்குது, followed by the beginning of Angelus prayer. So அது ஒரு வழிபாட்டு முறை for the Catholics. அது நடக்குது. At the same moment, the trumpets of the Prussians, அந்த Prussiansலாம் வந்து ட்ரம்பட்டை முழங்கிட்டு வராங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா they are returning from drill அப்படின்னு அர்த்தமா. அந்த சவுண்ட் வந்து அவங்களுக்கு ஜன்னல் வழியா ஸ்கூலுக்குள்ள கேட்டது. M. Hamel stood up, very pale in his chair. I never saw him look so tall. So M. Hamel என்ன பண்றாரு, இந்த சவுண்ட்லாம் கேட்ட உடனே 12 மணி ஆயிடுச்சு, அவர் எந்திரிச்சு நிக்கிறாரு. எந்திரிச்சு நின்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டு கடைசியா ஏதோ சொல்ல போறாரு. அதனால எந்திரிச்சு நின்று அவ்வளோ பிரீத் அவுட் பண்ணி ரெக்டா ஸ்ட்ரைட்டா நிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவன் சொல்றான், I never saw him so tall அப்படின்னா அவர் வந்து திடீர்னு டால் ஆயிடல. The way he stood so stern, சீரியஸா நின்னதை பார்த்தாக்கா அவர் ரொம்ப உயரமா தெரிஞ்சாரு. இன்னைக்கு வந்து லாஸ்ட் லெசன் எடுத்திருக்காரு, புரியுற மாதிரி எடுத்திருக்காரு, பேஷண்டா இருந்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப உயர்ந்துட்டா மாதிரி பிரான்ஸுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ வந்து M. Hamel ஏதோ சொல்றாரு. My friends, said he, I but something choked him. He could not go on. ஏதோ சொல்ல வராரு, அவரால் சொல்ல முடியல. Then he returned to the blackboard. சொல்ல வரல, அட்லீஸ்ட் எழுதலாம். அவ்வளோ மனச்சுமையோட அவர் வந்து பேச முடியல, துக்கம் தொண்டை அடைச்சது. அதனால he turned to the blackboard, took a piece of chalk and bearing on with all its might, with all his might, with all his energy, power, அது எழுதுறதுக்கு எங்க இருந்தோ அந்த கரேஜ் எல்லாம் கொண்டு வந்து he wrote as large as he could, Vive la France. Vive la France ன்னா long live France அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி
நாடு வாழணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அந்த நோக்கத்தோட அவர் அதை எழுதி இருக்கிறார். Then he stopped and leaned his head against the wall. அதை எழுதி முடிச்சுட்டு அப்படியே திரும்பி செவுத்து மேல சாஞ்சா மாதிரி நிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏதோ கையிலேயே சைகை காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? And without a word he made a gesture to us with his hand. School is dismissed, you may go. போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையாட்டுறாரு. ஒண்ணுமே பேச முடியல அவருக்கு. தாளாத ஒரு துக்கம், மோசமான ஒரு சோகம். இதோட பிரெஞ்சு நடத்த முடியாது. 40 வருஷம் பிரெஞ்சே டீச் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு நாளைக்கு இந்த நாட்டை விட்டு போகணும், பிரெஞ்சு நீ டீச் பண்ணக்கூடாது. அது ஒரு டீச்சருக்கான ஒரு கஷ்டம். அது இனிமே டீச்சிங்கே பண்ணக்கூடாது, அதுவும் தனக்கு ரொம்ப பிரியமான ஒரு மொழியில பாடமே எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாத நாட்டை விட்டே போகணும்னா இவ்வளோ ஒரு கஷ்டம். அதனால அவரால் பேசவே முடியல, சைகையிலே காட்டுறாரு. கிளம்புங்க, ஸ்கூல் முடிஞ்சு போச்சு அப்படின்றாரு. ஸோ நான் இந்த லெசனை மடமடன்னு ஒரு சம்மரி மாதிரி பார்த்துடலாம். The last lesson is set in Alsace during the Franco-Prussian War. France lost the region to Prussia. Now German would be taught in schools. France, அதாவது கதையோட நாயகன், the narrator, is late to school and worried about a grammar lesson. To his surprise, the school is unusually quiet and serious. M. Hamel, the teacher, announces it is their last French lesson. He wears his ceremonial dress and speaks kindly to all students. M. Hamel blames himself and others for neglecting the French language. He emphasizes the importance of one's mother tongue. The entire village attends the class to pay respect. The story ends with "Vive la France" written on the board. ஸோ நீங்க இந்த கதையை சம் அப் பண்ணும்போது இவ்வளோ ஈஸியாவே சொல்லிடலாம். எவ்வளோ அதுல இன்சிடென்ட்ஸ் நடந்திருந்தாலும் அதை அப்படியே எழுதணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லி ஒரு 10 lines இல்ல 12 linesல சம்மரி முடிச்சிடலாம். ஓகே ரைட் சில்ட்ரன். இப்போ இந்த லெசன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா யூ கேன் கமெண்ட் இன் த காமெண்ட்ஸ் பாக்ஸ் and I will reply to that. Thank you for watching.